அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஹோம் ரிப்பனை பற்றி பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி ஹோம் ரிப்பனில் பலவிதமான கமாண்டு பார்த்துருப்போம். இப்போ இதில் என்ன கமாண்டு பார்க்க போகிறோம்னா இந்த இருக்கு பாருங்கள், A to Zன்னு போட்டிருக்கோம். அதாவது சார்ட் அண்டு ஃபில்டர் சொல்கிறது. இந்த கமாண்டை பற்றி பார்ப்போம். சார்ட் அண்டு ஃபில்டரு இது எங்கே போய் எடுக்கிறதுனா, ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா, ஹோம் ரிப்பனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், சார்ட் அண்டு ஃபில்டர்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று வரும். இதில் சார்ட் A to Zன்னு இருக்குது. அதே மாதிரி சார்ட்டு Z to Aன்னு இருக்குது. கஸ்டம் சார்ட்னு இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபில்டர் இருக்குது. அதுக்கு அடுத்தது கிளியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு அடுத்தது ரீஅப்ளை. மொத்தம் ஒரு 6 கமாண்ட் இருக்குது. இதில் அந்த ஒவ்வொரு கமாண்டை பற்றி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஆல்ரெடி பார்த்தது தான், நம்ம ஒரு மார்க் லிஸ்ட்டை ஒரு டேட்டா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபைலை அப்படியே செலெக்ஷன், அந்த டேட்டாஸை ஃபுல்லாக அப்படியே செலெக்ஷன் பண்ணிங்க. அந்த டேட்டாஸை அப்படியே ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ இந்த சார்ட்டை போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வருது பாருங்கள். என்ன வருதுன்னா, சார்ட் A to Z. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அசெண்டிங் ஆர்டரில் வேணுமான்னு கேட்குது. அதாவது நேம்லாம் இப்போ அசெண்டிங் ஆர்டரில் வேணுமா இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் வேணுமா, இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பிரிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் ஷீட் ஃபுல்லாக நீங்கள் டேட்டா பேஸ்லாம் என்ட்ரி பண்ணிட்டீங்க. அதாவது டேட்டாஸ்லாம் ஃபுல்லாக என்ட்ரி பண்ணிட்டீங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஃபுல்லாக உங்கள் கம்பெனியில் 100 பேர் வேலை பார்க்குறாங்க, 100 பேருனுடைய டீட்டெயில்ஸை ஃபுல்லாக என்ட்ரி பண்ணிட்டீங்க எக்ஸலில் பண்ணி முடித்த பிறகு திடீர்னு உங்களுடைய மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு A to Z ஆர்டரில் வேணும், நேம்ஸ் A to Z ஆர்டரில் எனக்கு அது பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன செய்யலாம், அந்த டேபிளை நீங்கள் ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த போய் சார்ட்டு A to Zன்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ வந்துருச்சுன்னா ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அது அப்படி தான் இருக்குது. இப்போ எனக்கு இதில் டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணிப்பாரு. டிசைன் என்னது, இந்த சுரேஷ் மேலே போயிருந்துடும், ராணி அடுத்தது வரும், அடுத்தது முகமது வரும், அடுத்தது அப்துல், அருண், இந்த மாதிரி வரும். அப்போ இங்கே போய் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ இதை கொடுத்து பாருங்கள், Z to A ரெண்டாவது கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு பாருங்கள். சுரேஷ் மேலே வந்துருச்சு, ராணி, முகமது, அருண், அப்துல் வந்துருச்சு. இப்போ எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் வேணும்னா போய் இந்த சார்ட்டை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா A to Z ஆர்டரில் வந்துடும். இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் டைப் பண்ணி வச்சுருக்க ரெக்கார்டை நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்த கமாண்டு, இப்போ 2 கமாண்டு பார்த்தாச்சு. சார்ட் A to Z பார்த்தாச்சு. அதே மாதிரி கீழே விடுறது Z to A பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது கஸ்டம் சார்ட்னு ஒன்று இருக்குது. கஸ்டம் சார்ட்டை போய் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இந்த டயலாக் பாக்ஸில் எதை வச்சு நம்ம சார்ட் பை எதை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க இந்த கொடுத்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு நேமை வச்சு தான் நம்ம பண்ணணும். இப்போ ரிஜிஸ்டர் நம்பரை ரிஜிஸ்டர் நம்பர் வச்சு பண்ணிக்கலாம், இல்லை மார்க்ஸ் வச்சு வேணும் மார்க்ஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மோஸ்ட்லி நேமை போனால் நேம் கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு பண்ணிக்க வேண்டியது. கொடுத்துட்டு எந்த ஆர்டரில் வேணும், இந்த இருக்க ஒரு ஆப்ஷன் இங்கேயே வருது. ஆர்டர் A to Z ஆர்டரில் வேணுமா இல்லை Z to A ஆர்டரில் வேணுமா, அந்த மாதிரி கேட்குது. எந்த இடத்துல வேணுமோ கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி மாறிக்கும். அதுக்கு அடுத்தது ஃபில்டர்னா என்ன, ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு டாட் வந்துடும். இந்த டாட் வந்துச்சு பாருங்கள். இந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று வரும். இந்த பாக்ஸில் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம், எப்படிலாம் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ் எனக்கு இந்த ஃபில்டர் தேவையில்லைன்னா செய்து ஜஸ்ட்டு அதே திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். இந்த ஒரு ஃபில்டரை போய் திருப்பி ஒரு ட்ரிப்பு கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும். ஒரு நடை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபில்டர் இங்கே இந்த இடத்துல ஒரு டாட் மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு டாட் வந்துடும். இந்த கார்னரில் ஒரு டாட் வந்துடும். அது எப்படின்னு பாருங்கள். சார்ட்டை போய் கிளிக் பண்ணுங்கள். சார்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர்னு கொடுத்தீங்கன்னா டாட் வந்துருச்சு பாருங்கள். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு செல்லுலேயும் ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு டாட் வந்துடும். அந்த மாதிரி வந்துருச்சிங்களா. இப்போ என்ன செய்யலான்னா, அந்த எக்ஸாம்பிளுக்கு நேமை கிளிக் பண்ணுறேன். நேமை கிளிக் பண்ணிட்டு எனக்கு இப்போ எல்லா ரெக்கார்டுமே தெரியுது. இங்கே பாருங்கள், எல்லா ரெக்கார்டுமே பார்க்க. ரெக்கார்டு மீன்ஸ் என்னென்னா ஒவ்வொரு நேம் தான். இப்போ அப்துலுங்கிறது ஒரு ரெக்கார்டு, அருணுங்கிறது ஒரு ரெக்கார்டு, முகமதுங்கிற ஒரு ரெக்கார்டு, இந்த மாதிரி ரெக்கார்டு. இப்போ எனக்கு இதில் செலக்ட் ஆல் கொடுத்துருக்கிறதுனால எல்லா ரெக்கார்டையும் நீங்கள் உங்களால் பார்க்க முடியுது. எனக்கு இப்போ இந்த செலக்ட் ஆலை எடுத்து விட்டுட்டு எனக்கு ஒரே ஒரு ரெக்கார்டு அருணை மட்டும்தான் பார்க்கணுன்னா அருணை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்கன்னா அருணுங்கிற ரெக்கார்டை மட்டும்தான் பார்க்கலாம். இப்போ இது எதுக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரெக்கார்டு 200 ரெக்கார்டு அடிச்சிருக்கீங்க. ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டு நீங்கள் மட்டும் பார்க்கணுன்னா என்ன செய்யலாம், நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி சர்ச் பண்ணி ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஜஸ்ட்டு போய் இங்கே இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அந்த நேமை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இப்படி கிளிக் பண்ணி ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ செலக்ட் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே வந்துடும். செலக்டில் கொடுத்தீங்கன்னா எத்தனை ரெக்கார்டு அடிச்சிருந்தீங்களோ அத்தனை ரெக்கார்டு உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடும்.
ஓகேங்களா? சரிங்க. இப்போ அடுத்தது பாருங்கள். இதில் வந்து சில இதெல்லாம் A to Z தெரியும், Z to A தெரியும், சார்ட் பை கலர் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அடுத்தது டெக்ஸ்ட் ஃபில்டர்னு ஒன்று இருக்குது. இதில் என்ன இருக்குன்னா டெக்ஸ்ட் ஃபில்டர்னு அப்படின்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஈக்குவல் டெக்ஸ்ட் ஃபில்டரில் போய் நான் ஈக்குவல்ஸ்னு கொடுக்குறேன். ஈக்குவல்ஸ் கொடுக்குறேன்னா இப்போ 100 நேம் இருக்குது. இப்போ 100 நேம் இருக்கிறது எனக்கு வந்து எம்மில் ஆரம்பிக்கிற நேம் மட்டும் டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு 1000 ரெக்கார்டு அடிச்சிருக்கீங்க, இல்லை ஒரு 100 ரெக்கார்டு அடிச்சிருக்கீங்க. அதில் வந்து எனக்கு பர்டிகுலர் லெட்டர்ஸில் ஆரம்பிக்கிற ரெக்கார்டை மட்டும் பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இதில் என்ன இருக்குது? இப்போ இந்த ஏங்கிறது 2 இருக்குது. அப்போ அந்த ஏங்கிற ரெக்கார்டை மட்டும் பார்க்கணும். இப்போ ஏ கிளிக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து ஈக்குவல்ஸ் என்ன இருக்குன்னு, ஈக்குவல்ஸ் வந்து ஈக்குவல்ஸ்னால் சமமாக உள்ளதுன்னு பாருங்கள். இப்போ என்ன இருக்குது? இப்போ எனக்கு ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும், இல்லைன்னா இந்த இடத்துல மாற்றிக்கும். அதாவது நேம் வந்து என்ன கொடுத்துருக்கோம், அதாவது நேம் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஈக்குவல்ஸ் இருக்குது, பிகின் வித்துன்னு கொடுத்துங்க. அதாவது லெட்டர்ஸ் எப்படி ஆரம்பிக்கிறீங்க ஏன்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஏயில் ஆரம்பிக்கிற ரெக்கார்டை மட்டும் காட்டும். இப்போ பிகின்ஸ் வித்து ஏ அப்படின்னா ஏ லெட்டர்ஸில் ஆரம்பிக்கணும், அந்த ரெக்கார்டை மட்டும் எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், திருப்பி கிளிக் பண்ணி பாருங்கள். திருப்பி கிளிக் பண்ணிட்டு அதில் டெக்ஸ்ட் ஃபில்டரில் போய் எனக்கு வந்து ஈக்குவல்ஸ்னு சொல்லி, இப்போ ஈக்குவல்ஸ்னால் வந்து சமமாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், இதில் போய் எனக்கு வந்து இப்போ ரெக்கார்டு தெரியல. இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இப்போ அப்துல் மட்டும் அப்துல்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். அப்போ ஈக்குவல்ஸ் அது மட்டும் அந்த ரெக்கார்டு மட்டும் காட்டும். இந்த மாதிரி நீங்கள் என்ன தனிப்பட்ட ரெக்கார்டை மட்டும் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி நார்மலாக வேணும்னா என்ன செய்ய வேண்டியது, செலக்ட் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா, செலக்டில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ரெக்கார்டும் வந்துடும். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், எனக்கு இந்த டோட்டல் மார்க்கில் வந்து இந்த டோட்டல் எடுத்துக்கிறேன். டோட்டலில் வந்து எனக்கு 300க்கு மேலே உள்ள ரெக்கார்டை மட்டும் பார்க்கணும். எனக்கு 300 மார்க். இப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஒரு 1000 ரெக்கார்டு அடிச்சிருக்கீங்க, அதில் வந்து எனக்கு இப்போ 500 டோட்டல்னு வச்சுக்கிங்களேன். இதில் வந்து இப்போ எனக்கு வந்து 450க்கு மேலே உள்ளவங்களை மட்டும் பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த கமெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி கரெக்டாக காட்டும். உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி 450க்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்க ரெக்கார்டை மட்டும் வியூ பண்ணி காட்டும். இப்போ இதில் நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம், ஒரு 5 ரெக்கார்டு அடிச்சிருக்கோம். இதில் வந்து எனக்கு 300க்கு மேலே உள்ளவங்களை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன செய்யலாம், நீங்கள் போய் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸ் பாருங்கள். நம்பர்ஸ் எனக்கு எதில் வேணும், நம்பர்ஸ் எப்படி வேணும், எனக்கு கிரேட்டர் தன்னா அதுக்கு மேலே ஒரு நம்பர் கொடுத்து மேலே கிரேட்டர் தன் கொடுத்துட்டு 300 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்ன செய்யும், ரெக்கார்டு வந்து 300க்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்க ரெக்கார்டை மட்டும் தான் காட்டும். ஏன்னா 5 பேரில் 4 பேர் இருக்காங்க, அதில் 4 பேர் காட்டுது. இப்போ திருப்பி கண்ட்ரோல் இசர் கொடுத்துட்டு திருப்பி ஆர்டினரியாக கொண்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், எனக்கு லெஸ் தென் வேணும். லெஸ் தென்னா அதே மெத்தடு தான். ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்பர் ஃபில்டரில் போய் லெஸ் தென் கொடுத்துருங்க. லெஸ் தென்னா குறைவாக உள்ளது. லெஸ் தென் கொடுத்துட்டு எனக்கு 300க்கு குறைவாக உள்ளது. இப்படி 300 கொடுத்தீங்கன்னா, லெஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா 300க்கு குறைவாக, அதே கிரேட்டர் தென் கொடுத்தீங்கன்னா 300க்கு அதிகமாக. இப்போ கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணிங்கன்னா இப்போ லெஸ் தென் 290. இந்த மாதிரிலாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த கமெண்ட்லாம் பார்த்துக்கலாம். எதில் பார்க்குறோம், இப்போ நம்ம இது வரைக்கும் ஃபில்டர் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணுன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபில்ட்ரு போயிடும். போயிடுச்சு பாருங்கள், ஃபில்ட்ரு வந்து போயிடுச்சு. சரிங்க. அதுக்கு அடுத்தது என்னென்னா கிளியர்னால் என்னென்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நான் ஃபில்ட்ரு செட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபில்ட்ரு செட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்து என்னது டெக்ஸ்ட்டு, அதாவது எண்டு வித்துனா லாஸ்ட்டில் வந்து எண்டில் என்ன ஆரம்பிக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டி, அதாவது எப்படி எண்டு வித்துனா ஒரு நேமு வந்து லாஸ்ட்டில் எப்படி இப்போ எண்டில் வந்து டியில் முடியணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா இப்போ என்ன காட்டுது, முகமதுங்கிறது தான் வந்து இது டி வந்து எண்டில் வந்து வருது. இப்போ ஒரு என்ன செஞ்சுருக்கேன், ஃபில்ட்ரு ஒன்று அப்ளை பண்ணி வியூ பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எனக்கு பேக் டு நார்மலுக்கு வரணும். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஜஸ்ட்டு போய் நீங்கள் கிளியர்னு கொடுத்தீங்கன்னா பேக் டு நார்மலுக்கு வந்துடும். எத்தனை ரெக்கார்டு பார்த்தீங்களோ அத்தனை ரெக்கார்டு டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அதான் வந்து நான் சொல்கிறது கிளியருங்கிறது. அடுத்து ரீஅப்ளைனா என்னென்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இந்த ஃபில்ட்ரு ஒன்று சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபில்ட்ரு ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு இப்போ அதில் பார்த்தோம், இந்த பாருங்கள் ஃபில்ட்ரு சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒன்றும் கிடையாது, இந்த இருக்குது பாருங்கள். இப்போ இங்கிலீஷ் மார்க் எடுத்துங்க. இங்கிலீஷ் மார்க்கில் வந்து என்ன எடுத்துக்கோம், எனக்கு கிரேட்டர் தென் 60க்கு மேலேன்னு வச்சிங்களா, அது 70க்கு மேலேன்னு கொடுத்துருக்கோம். கிரேட்டர் தென் 70ன்னு கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன். இப்போ என்ன செஞ்சுருக்கேன், இங்கிலீஷில் ஒரு கண்டிஷனை அப்ளை பண்ணி அதை வியூ பண்ணி பார்க்குறோம். எப்படி வியூ பண்ணி பார்க்குறோன்னா 70க்கு மேலே உள்ள இங்கிலீஷ் ரெக்கார்டை மட்டும் அப்படி காட்டணும். அந்த 2 ரெக்கார்டு காட்டுது 70க்கு மேலே உள்ளது. சரிங்க. இப்போ நான் சும்மா போய் இதில் போய் ஒரு எடிட் பண்ணுறேன். சும்மா ஒரு எடிட் பண்ணுறப்ப 50ன்னு எடிட் பண்ணுறேன். ஓகேங்களா? எடிட் பண்ணிட்டேன். ஆனால் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருந்தோம்,
என்ன ஃபில்டர் அப்ளை பண்ணியிருந்தோம், 70க்கு மேலே உள்ளவங்களை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுன்னு சொல்லியிருந்தோம். அப்போ 2 ரெக்கார்டு வந்துச்சு. இப்போ ஒரு ரெக்கார்டு சும்மா எடிட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சரி, எடிட் பண்ணிவிட்டு இப்போ இதே கண்டிஷனை நான் என்ன செய்ய போகிறேன், அப்ளை பண்ண போகிறேன். அப்ளைனா என்னது, இந்த லாஸ்ட் என்ன இருந்துச்சு, 70க்கு மேலே உள்ள அதை மட்டும் எடுத்துக்கும். அப்ளை கொடுத்தீங்கன்னா என்ன செய்யணும்னா, இப்போ இந்த எடிட் பண்ணதை தூக்கி விட்ரும். எடிட் பண்ணதை தூக்கி விட்டுட்டு லாஸ்ட்டில் என்ன இருந்துச்சோ, அது லாஸ்ட்டில் என்னென்னா 78, அதாவது 70க்கு மேலே உள்ள ரெக்கார்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், இந்த கமெண்டில் எல்லாமே பார்த்தாச்சு, A to Z பார்த்தாச்சு. இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கிளிப்பு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.